வீட்டில் ஒரே ஒரு சின்ன மாங்காய் இருந்தால் போதும். நம்ம சின்ன வயசில் ஆசையாக பெட்டி கடையில் வாங்கி சாப்பிட்ட 50 பைசா மாங்காய் மிட்டாய் எப்படி ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் மாங்காய் எடுத்திருக்கேன். அதை இப்போ தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாங்காய்கள் ரெடியாக இருக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். தண்ணீர் ஒரு அரை கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து இதை நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இதோ இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். அது மேலே இந்த மாதிரி ஃபில்டர் வடிகட்டி ஏதாவது வச்சுட்டு நம்ம மாங்காய் அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து சாறு மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சக்கையாக பிழிஞ்சு எடுத்துக்கங்க. இதை பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஷேக் பண்ணாமல் ஆட்டாமல் வச்சுருங்க. கொஞ்சம் கெட்டியாக அடியில் தங்கிட்டு மேலே ரொம்ப தெளிவான தண்ணீர் மேலே கிடைக்கும். இப்போ இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்குறேன். உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி 2 லேயராக இருக்குது பார்த்தீங்களா. மேலே தெளிவான மாங்காய் சாறு இருக்குது, கீழே கொஞ்சம் கனமாக கெட்டியாக உள்ளதெல்லாம் கீழே உறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மேலே உள்ள தண்ணீர் மட்டும் எடுத்து வேறு ஒரு குட்டி பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலை ஆட்டிடாதீங்க அண்டு கலந்து விட்டுறாதீங்க. மேலே தெரிஞ்சிருக்குல்ல தெளிவான தண்ணீர் மாதிரி, அது மட்டும் எடுத்து இந்த மாதிரி மெதுவாக எடுத்து மாற்றிடுங்க. இதுக்கு மேலே தெளிவான தண்ணீர் இதில் கிடையாது, கீழே உறைஞ்சது தான் கிடக்குது. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இது நமக்கு தேவை கிடையாது, இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மேலாக எடுத்து அந்த தெளிவான தண்ணீர் பயன்படுத்தி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில் அரை கப் சுகர் சேர்க்குறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில கலந்து விட்டுருங்க. அந்த சுகர் நல்லா கரைஞ்சி தண்ணீர் நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் தேவைப்படும். இப்போ பாருங்கள், தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம மேலாக எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மாங்காய் தண்ணீர் ஜூஸ் இருக்குல்ல, அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. அந்த சுகர் சிரப் கூட நல்லா கலக்கட்டும். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துடலாம். கூடவே வறுத்து அரைச்ச சீரகத்தூள் இருக்குல்ல, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மாங்காய் மிட்டாய் ரொம்ப அழகான கலரில் கடைகளில் வாங்கக்கூடிய கலர் கிடைக்கும். இல்லைனா இப்படியே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இது நல்லா கெட்டியாகி வரணும். ஸோ அடுப்பு ரொம்ப குறைவான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நமக்கு இந்த பதம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்திருக்கேன். நம்ம கலந்துட்டு இருக்கும்போது அதில் இருந்து சில சொட்டுக்கள் இந்த தண்ணீரில் சேர்த்து பாருங்கள். அந்த தண்ணீரோடைய கரைஞ்சி போயிருச்சு அப்படின்னா இந்த பதம் சரியான பதம் கிடையாது. ஸோ மறுபடியும் குறைவான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துட்டுருக்கு. இப்போ மறுபடியும் அந்த பதத்தை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு மறுபடியும் அதே மாதிரி ஒரு குட்டி பவுலில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் சில சொட்டுக்கள் சேர்த்து பார்க்குறேன். கீழே செட் ஆகியிருக்கு. அதை இந்த மாதிரி கைகளில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுக்க வரணும். இந்த மாதிரி எடுத்து கைகளில் உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இதுதான் சரியான பதம். இந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. சில வினாடிகள் மட்டும் லேசாக ஆறி வரட்டும். ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா இதிலேயே செட் ஆகிரும். ஸோ அதுக்கடையில் நம்ம ஒரு மோல்டுக்கு மாற்றலாம். இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு, சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். ஸோ அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துருங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு இல்லை அப்படின்னா நார்மலாக ஃபாயில் பேப்பர், பட்டர் பேப்பர்லாம் இருக்குல்ல, அதில் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மலாக நீங்கள் உள்ளே சேர்த்திங்கனாவே ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். நல்லா கெட்டியாக இருக்கிறதால வளைஞ்சு போகாமல் உங்களுக்கு அப்படியே செட் ஆகிரும். இதை பாருங்கள், நான் இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இப்போ செட் ஆகி வரட்டும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 30 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவோம். வச்சுட்டு வந்துடலாம். இப்போ 30 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக செட் ஆகியிருக்கு. ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளுடைய மாங்காய் மிட்டாய். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே ஒரு பாக்ஸ்க்கு நீங்கள் மாற்றி வச்சிடலாம். அல்லது கடைகளில் வாங்கின மிட்டாய் மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு கவர் வச்சு ரேப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும் போது சின்ன வயசில் பெட்டி கடையில் மாங்காய் மிட்டாய் வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மாங்காய் மிட்டாய் நம்ம வீட்டிலையே ரொம்ப ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான மாங்காய் மிட்டாய் மேங்கோ கேண்டி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செஞ்ச ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.